அஜய் ஃபேமிலிஸ். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்ற கேம் வந்து இப்போ நம்ம ஆண்ட்ராய்டை வந்து விளாட போகிறோம். அது வந்து என்னது பார்ட் 2. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போய் பண்ணிக்குவோம். நம்மளோட காசு இருக்குது, எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா அதுக்கு. சரி, இப்போ வந்து உள்ளேயும் கிட்டத்தட்ட என்கிட்ட இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு போய் வாங்குவோம். என்கிட்ட 200 இருக்குது, எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம். தெரியாமல் தப்பாக போயிட்டேனே. ஓ கட்ட பண்ணு மார்க்கெட். ஓ டக்கு என்ன வரமாட்டேங்குது. ஓ இதில் இல்லையோ, பில் ப்ளே பண்ணுவோம். ஓகே விட்டுரு, இன்றைக்கி வரவே மாட்டேங்குது. காரமா போ. என்ன திருப்பி இதே வந்து இது ஒழுங்காக இது கிடைக்கல. ஓகே, பில் பே பண்ணியாச்சு. அடுத்து வந்து மார்க்கெட்டு போயிட்டு அடுத்து வந்து ஃபர்னிச்சர். ஓ இது இல்லையா, ஃபர்னிச்சர் தான் முன்னு நினைக்கிறேன். ஃபர்னிச்சர் போயிட்டு எங்கே இருக்குது ஃப்ரிட்ஜ். அந்த இருக்குது ஃப்ரிட்ஜ் போட்டால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் $16 மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு $16, 16 சென்ட்டு தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. இதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் நம்ம. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில, பார்ப்போம். இங்கே வைக்கலாமா, இல்லை வேணாம் இங்கே வைப்போம். கரெக்டாக இங்கே வச்சு ப்ளேஸ் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ரைட் சைட், கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு. ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இருக்கிற ப்ராடக்டை ஃபுல்லாக நம்ம அதில் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். மேலே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதுனா பால்னு நினைக்கிறேன், வச்சாச்சு. இன்னும் வர மாட்டேங்குது. அவ்வளோ வைக்க முடியுமா? சரி வச்சாச்சு, போடு தூக்கி. அடுத்து வந்து ப்ரெட்டு விட்டுங்க. அது என்னது வெள்ளை கலரில் இருக்குது, எடுத்து அதில் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அதுலேயே ஓகே ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ வந்து தூக்கி போட்டுருவோம் அதை. ஓகே தூக்கி போட்டாச்சு. அடுத்து வந்து இது இந்த ப்ளூ கலரில் எடுப்போம். இல்லை சாக்கர்ஸ், இது என்னது பிளாக் கலரில் இருக்குது, என்னன்னு தெரில. இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தானா? ஓ இங்கே வைக்கணுமா அதை? ஓகே வச்சாச்சு. 2 தான் இருக்கா? ஐயோ சரி ஓகே விடுங்க, தூக்கி போட்டாச்சு. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத ஃபஸ்ட்டு வச்சுருவோமா? ஓகே வச்சாச்சு. அடுத்து வந்து பால் பாக்கெட்டு. ஓகே வச்சு வை. ஏன்னா பால் பாக்கெட் மாதிரி இல்லை, இது வெறும் பாட்டில் மாதிரி இருக்குது. உள்ளே என்ன இருக்குது தெரியலை, தூக்கி போட்டுரும். போ இன்னும் போக மாட்டேங்குது. மூடி போ. கடுப்பு இருக்கிட்டு இருக்கே. பாடியே போயிடுச்சுடா சாமி ஒரு வழியா. இது என்னது முட்டை நினைக்கிறேன். முட்டை தான். கீழே வச்சுருவோம். கட சக். ஓகே தூக்கி போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இதில், என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையா, போடு. போக மாட்டேங்குதே, இதான் ஒரு கடுப்பாக இருக்குது. போ. ஸோ ஓகே போயிடுச்சு. ஒரு தண்ணி பாட்டில் நினைக்கிறேன் இது. அது பாலா? அப்போ கன்ஃபார்ம் தான் பாலாக தான் இருக்கும். இது வந்து தண்ணி பாட்டில் அப்போனா. ஓகே வந்தாச்சு. அடுத்து வந்து தூக்கி போட்டுருவோம் அதை. போக மாட்டேங்கிறல்ல. இல்லை கட் பண்ணி எடு கை வேணும். வா வந்துடுச்சு. குப்பையில் போடு. வாங்க இப்போதைக்கு உள்ளே போயிடும். என்ன ஓப்பன் பண்ணியும்? ஓப்பன். ஓகே வந்து இந்த சீரியலையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். சீரியல் இப்போதைக்கு என்கிட்ட காசும் இல்லை, இப்போ வாங்கவும் முடியாதுன்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு என்னால் இது தான் பண்ண முடியும். தூக்கி போடு. போ டக்குன்னு போ. டப்பா வேறு கடுப்பேற்றிட்டே இருக்கீங்க. பாடி ஒரு வழியாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ வந்து எதுவுமே இல்லை, கொஞ்சம் இருக்குது. இந்த ப்ராடக்டை வச்சு இது பண்ணுவோம். 2 ப்ரெட்டு இருக்குது. ப்ரெட்டு கரெக்டாக 2 ப்ரெட்டு தான் வாங்கியிருக்காங்க இப்போ. ஓகே வச்சாச்சு. தூக்கி குப்பைத்தில் போட்டு வந்துடுவோம். ஓகே போட்டாச்சு. ஓகே அடுத்த டப்பா தூக்கி போட்டுருவோம். வாங்க நம்ம போகலாம். போயாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் உட்காந்துருவோம், கவுண்டரில் உட்காது. இல்லை போயாச்சு. இப்போ வந்து என்ன வரமாட்டாங்க. ஓகே இப்போ வந்து 1 2 3 4 காசு கொடுக்குறேன். சரி ஓகே சரி. ஓகே இப்போ வந்து நம்ம காசு எடுக்கலாம். ஓகே சார். கிஜி
கிஜி கிஜி காசு கொடுத்தாச்சு கொடுத்துப்பா தம்பி. எவ்வளோ 0 தான் போடா தம்பி. காஃபி டார்க் ரோஸ்ட் இல்லையா? தெரியலையே, என்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் வாங்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி நிறைய எல்லாருமே வாங்கணும், அப்போ தான் எனக்கு காசு சேரும். இப்போ எத்தனை $43 தான் வந்திருக்கா? என்னம்மா அப்படி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை? பட்டன் போட தெரியலையா? சரி ஓகே விடு, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே ஓகே, அந்த இந்த பிளாக் கலர் என்னன்னே தெரில. போன பாட்டிலையும் பார்த்தேன், இந்த பாட்டிலையும் பார்க்குறேன். ஓகே எவ்வளோது? ஓகே சார், இப்போ சாரி. ஓகே ஒரே ஒன்றா எதுக்கு நீ இதை வாங்குற? ஒன்று வாங்கவே கூடாது. $0.95. ஓகே ஓகே. ஐயோ 95 தப்பாக போட்டேனே. ஐயோ திருப்பி தெரியாமல் தப்பாக போட்டானே. $0.95. ஓகே, இதான் கொஞ்சம் குழப்புது. ஏதாவது இருக்கா? சரி ஓகே, இப்போதைக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுமா? இல்லை பரவாயில்ல, என்ன எதுவுமே இல்லை. ஐயோ நான் இது பண்ணல, இப்போ தான் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன போடலாம்? $2.60 போடுவோம். ஓகே. செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1.79 இருக்குது. இப்போ $1.80 போடுவோம். $3.50. ஓகே ஓகே. ஓ மார்க்கெட் ப்ரைஸ் $40 அதனால அப்படி போட்டிருக்கேன். ஓகே ஓகே. வராரு சார். இப்போ வந்து $2.66. அப்போனா $2.70 கொடுப்போம். ஓகே சரி கொடுப்போம். இல்லை வேணாம். ஓகே 7. இன்னும் வர மாட்டேங்குது. 7 ஐயோ சரி விடுங்கம்மா. வர மாட்டேங்குதே, $70 தெரியாமல் போட்டேனே. ஐயோ தள்ளுறா. நான் போடணுண்டா காசு. திரும்ப $70 போட்டு பரவாயில்ல விடுங்க, இப்போதைக்கு பார்த்துக்கலாம். டூ எக்ஸ்பென்சிவ்னா தான் கஷ்டம். வந்துருச்சுடா பாடி. எங்கடா இதில் வச்சேன், இதானே வச்சேன். வர மாட்டேங்குது. அப்பாடி $70 போட்டிருக்கேன் தெரியாமல். இத்தனை எவ்வளோ போடணும் போது? 2. மொத்தம் வந்து $70 தான் சொல்லப்போனால். நான் ஓட்டுக்கு வெறும் மொத்தம் $70 போட்டேன். ஓகே 1.2 போட்டுருவோம். சரி 3 பாயிண்ட் போட்டுருந்துச்சோம், அதனால $4 போட்டுருவோம். ஓகே $4. அடுத்து வந்து வேறு அடுத்து நம்ம கேஷியர் அக்கௌண்ட்டில் போய் ஐயோ இவ்வளோ பேர் டைனோ. ஐயோ டக்குன்னு போ 2 4. ஓகே 4 முட்டை வந்து 4 முட்டை. ஓகேவா? முட்டைன்றேன். $2.4 ஓகே போ. ஓகே ஐயோ $3 கொடுத்துருனே. ஓகே கரெக்டாக இருக்குது. 4 சென்ட். 1 2 3 4. ஓகே ஆயில். ஓகே எவ்வளோ கொடுக்கணும்? $0.41. மொத்தம் வந்து $40. வா 1 2 3. ஓகே கார்டு வா $9.80. ஓகே ஓகே. அடுத்து வந்து சூசு க்ளோஸ் பண்ணிடுவோம் கடையை. ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட்டும் இல்லை, வாங்கி போடுறதுக்கு காசும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. முடியுமா? 6 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வாங்கி போட முடியாது, போயிடும். சூசு 2. யார் இந்த சூசு கண்டுபிடிச்சான்னு தெரியல. அப்படின்னா என்னன்னு தெரில நமக்கு. $13.60. ஓகே ஒரே ஒரு பிரெட்டா? ஐயோ இவ்வளோ கம்மியாக வாங்கக்கூடாது. அடுத்து வந்து எவ்வளோ $96. ரொம்ப குட்டியாக தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே $96 கொடுத்தாச்சு. இன்னும் வர மாட்டேங்குது. சென்ட்டு கொடுத்துட்டேன். ஐயோ தப்பாக கொடுத்துட்டேனா? ஓகே கரெக்டாக கொடுத்தாச்சு. இன்னும் இருட்டாக இருக்குது கடை. ஒன்று நினைக்கிறேன். இந்த போட முடியுமா? வெளியே வந்தால் போட முடியுமா?
வந்துரு போட்டாச்சு. வெளிச்சமாக இருக்குது. $41 கார்டு போட்டாச்சா. இப்போ வந்து $4.60 $4.60. அடுத்து வந்து 1 2 3 4 காசு வந்து எவ்வளோன்னா எவ்வளோ போட்டிருக்கு $0.31. ஓகே போ இன்னும் இப்படி ரொம்ப லேட் ஆகுது. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. சில்லறை கொடுக்காமல் இருக்கணும், நல்லது. சில்லறை கொடுக்காம இருந்தால் 2 இருக்குது. ஓகே இந்த மாதிரினா கம்மியாக தான் கிடைக்கும், சில்லறை அவ்வளோ போகாது. என்னடா அவ்வளோ கொடுத்துருக்கு, $44. சரி ஓகே $44 கொடுப்போம். ஒரு வாட்டி என்ன பண்ணணும், வெறும் சில்லறையாகவே கொடுக்கணும். ஒரு வாட்டி ஒருத்தவனா பிடிச்சி மாட்டினானா அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து $10 பாஸ்தா விளையாடி என்கிட்ட காசு இல்லைடா, இப்போதைக்கு வாங்க முடியாதுடா, 9 மணி ஆச்சுடா. அடுத்து வந்து $84. எனக்கு போக சொல்கிறேன். ஓகே $84 30 cent. சில்லறை கொடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எதுவுமே இல்லைடா, போடாங்கிட்டு வாங்க முடியாது என்னால் இப்போதைக்கு. என்ன 2 வாங்கி வச்சிருக்கு. 2 பேர் சமைப்பீங்களா என்னன்னு தெரியல. கார்ட் 20.20 cent. சாரி 2.0 போட்டிருக்கேன். 20.20. கார்டு எவ்வளோ, சாரி கார்டு கொடுத்தா இதை மறந்துடுறேன். இல்லை போ, ஐயோ ஆனால் கார்டு தான் $6 கரெக்டாக. ஓகே இது 2 1 2 3 கார்டு தான். ஐயோ குழப்புதே, என்ன பண்ண, அதையே கொடுத்து கார்டை கொடுக்கும்போது கொஞ்சம் குழப்புது. ஓகே சரி இல்லையா, சரி விடுங்க, எனக்கு தெரியாது. ஓகே திருப்பி ஓகே இந்த மாதிரி கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். $11. போனதே ஒரே இது. ஓகே பாஸ்தா இல்லை, கடையை க்ளோஸ் பண்ணிடுவோமா, இல்லை சார் பார்த்துருப்போம், ஒன்றுமே இல்லை. இனிமேல் நாளைக்கு வாங்கினா தான் வேணும். $60 $6. சாரி ஓப்பன் பண்ணிட்டேன். க்ளோஸ்டு, கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே சார் 7 பேர் போடு. ப்ராஃபிட் வந்து நிறைய டாலர் வந்திருக்கு, $206 வந்திருக்கு ப்ராஃபிட்டு. ஓகே சூப்பர். ஓகே பேலன்ஸ். ஓகே அடுத்தது இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வாங்கணும். இப்போ இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம். இந்த பால் பைடு வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஓகே ஃபில் பண்ணியாச்சு. தூக்கி போய் இதில் போட்டுருவோம். போகாத போயிரு, குழப்புதே. சரி ஓகே போ. ஓகே குப்பத்தில் போட்டுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது போய் கம்ப்யூட்டரில் இது பண்ணிடுவோம். கட் ப்ராடக்ட். ஓகே போயிட்டு எல்லாத்தையும் ஒன்று போட்டுருவோம். 1 4 5 6 7 8 9 10. ஓகே ஐயோ கட் பண்ணிட்டேனே தெரியாமல். ஓகே உள்ளே போயிடும். போடி எவ்வளோ ப்ராடக்ட்டு, 2 ஒன்று கட் பண்ணிடுவோம். ஏன்னா இருக்கிறதே நம்மகிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது. $70 ஆயிடுச்சு. போயிட்டு இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், அதான் பெரிய விஷயம். எடுத்தாச்சு வா. ஓகே இப்போ தண்ணி பாட்டில், அது என்னன்னு தெரில, தண்ணி பாட்டில் மாதிரி தான் இருக்குது. சரி வைப்போம். என்னது இது, இது இந்த இதா, இது என்ன தெரியல, அந்த பால் தானே இது, பால் தான் இதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே. அடுத்து வந்து என்னங்க பறக்குது. சரி ஓகே, அது பச்சை கலரில் இருக்குது. இது வந்து நான் எங்கே வச்சுருந்தேன், ஐயோ மறந்துட்டேனே. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ, இந்த இது இல்லையே, இங்கேயும் வைக்கலை. ஃப்ரிட்ஜில் வைக்கணுமான்னு வேறு தெரில. இங்கே வச்சு பார்ப்போம், வைக்க முடியல. அப்போ ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். வா வெளியே வா. ஓகே இந்தா இருக்கா, அதை போய் இது பண்ணிகிட்டு இருக்கேன்.
கரெக்டாக 1 இருக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது சூசு. என்ன தான் பேருனே தெரில, சூசு. ஓகே, இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணணும். சூசு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து 4 5 6 7 8 9 12 மொத்தம் 12 தான். ஓகே, தூக்கி குப்பத்தில் போட்டுரு. டக் டக் டக். ஓகே, உள்ளே போயிட்டு இது வேறு எதாவது இருக்குன்னு பார்ப்போம். சரி, தெரியாமல் வந்துட்டேன். இங்கே இல்லை. என்னது இது? ஆயில் நினைக்கிறேன். ஆயில் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆயில் தான். எங்கே வைக்கணும் ஆயில்? இங்கேயா? இங்கெல்லாம் நினைக்கிறேன். எங்கே போச்சு ஆயில்? இந்த இருக்கா? வந்துருச்சு. போ 3 இது இருக்குல்ல. ஓகே, போயிடுச்சு. போ 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 டக்கு டக்குன்னு போகணும். இது கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது என்னது? என்னன்னு தெரியல. வீட்டுன்னு நினைக்கிறேன். வீட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் போட்டிருக்கு பிக்சர். இந்த ப்ளூ கலர் மேலே என்ன 3 தான் வந்துருக்கு. ஓகே, ஃப்ளைச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கி போயில் போட்டுரு. அடுத்து வந்து ப்ரெட்டு வந்து இங்கே வைக்கணும். ப்ரெட்டு இன்னும் 2க்கு மேலே வர மாட்டேங்குது. தான் கடுப்பாக இருக்குது. போயிடுச்சு. லாஸ்ட்டில் தான் பிரச்சனை வருது. போ, யாராச்சும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். சில்லறை கொடுக்குறது மட்டும் ஒரு ஆள் வச்சிடணும்ப்பா. சில்லறை கொடுக்கறதுக்கு மட்டுமே இது வைக்கணும். நம்ம கார்டு பார்த்துக்கலாம். சில்லறை மட்டும் ஒருத்தையும் கொடுத்துக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். எங்கே சீரியல் தானே? எங்கே வைக்கணும்? இங்கே தான் வைக்கணும். ஐயோ, எங்கே வச்சு மண் தொலைச்சிட்டனே. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்குது. கீழே போய் எனக்கு தெரிஞ்ச வேலையில் வை இல்லை மேலே வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கும். ஆனால் நான் இதாக வச்சேனான்னு தெரில. எல்லாத்துலேயும் மொத்தம் 12. சிலதில் 8 வருது, இதில் 12 வருது. ஓகே, அந்த சூலாம் 12 தான் வந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. இங்கே வந்து இருந்தது இந்த பிளாக் கலர் டப்பா ஒன்று, இந்த இது ஒன்று. இதை எடுத்துரும். போய் ஆர்டர் போட்டுருவோம். $70 தான் இருக்குது. உள்ளே போ. மார்க்கெட் பிளாக் கலர். ஓகே, ஒன்று போட்டாச்சு. இதே ஒன்று போட்டுருவோம். எங்கே காணும்? போட்டாச்சு. பர்ச்சேஸ் பண்ண முடியல. பர்ச்சேஸ் பண்ண முடியல. சரி, ஓகே. ஐயோ, ஓகே புரிஞ்சிச்சு. இப்போ தான் புரியுது. ஓகே. காசில் முட்டை வெறும் $14. திருப்பி போதும் முட்டையில் இருந்த மாதிரி இப்போ $14. ஓகே, இப்போ வந்து இந்த டப்பா மட்டும் ஃபில் பண்ணிடுவோம். கிச்சி 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 சவுண்டு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என் வாய்ஸு. ஓகே, வச்சாச்சு. தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுருவோம். இதை என்னடா ஹேண்டலிங் தான் முக்கியம் இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் சொல்ல சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, ஓப்பன் போட்டோன்னே. ஓகே, அடுத்து வந்து வேறு யாராவது வராங்களா பார்ப்போமா? அந்த பாட்டி அங்கே வாங்க. பாட்டி வா. பாட்டி என் கடைக்கு தான் வரணும். என் பாட்டிக்கு தான் பாட்டி என் கடைக்கு தான் வரணும். வா சூப்பர் மார்க்கெட் வா. உள்ளே வா. வருது. வந்துருச்சு. நம்ம கடைக்கு தானே? வந்துருச்சு, நம்ம கடைக்கு தான் வருது. நம்ம போய் கவுண்டரில் நிற்போம். ஓகே, வாங்குது. சார் கோட்டு போட்டு சார் வர்றது. முட்டை இல்லையா? பை பண்ணவும் முடியாதே. நம்மகிட்ட $14 தான் இருக்குது. இந்த பாட்டி வாங்கினா தான் நம்ம முட்டை வாங்க முடியும். இருக்கிற முட்டையை வாங்கிருச்சு. 2 முட்டை தான் இருந்துச்சு போல். இப்போ ஓகே, முடிச்சாச்சு. அடுத்து வந்து $10 10 சென்ட்டு சாரி. ஓகே, அடுத்து வந்து கோட்டு சார் போயிட்டு இப்போ போய் அந்த முட்டையை வாங்கிட்டு வந்துடுவோம். $38 வந்துருச்சு. $38 முட்டை எவ்வளோ தான் இருக்குது கீழே. என்ன தப்பாயிடுச்சு? நம்ம வந்துச்சு. உள்ளே போ. முட்டை பார்த்தோன்னா $23.
ஓகே பர்ச்சேஸ். ஓச்சோ காசு $13 தான் திருப்பி. சரி முட்டையை போய் அடிக்க வச்சுருவோம். முட்டை வா. ஓகே எங்கே ஃப்ரிட்ஜு இதாக இருக்கு. ஓகே கீழே வச்சாச்சு. கிச்சி 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 கிச்சி. ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து இந்த டப்பா இங்கே வச்சுருவோமா. போ இது வேறு த்ரோ பண்ண முடியல. முடியாது த்ரோ பண்ண முடியுமா? த்ரோ பண்ண முடியல. குப்பத்துலேயே போட்டுருவோம். போ ஏன் படுத்துது? சரி ஓகே போவோம். ஐயோ 2 கஸ்டமர் வந்துட்டாங்களே. வா உள்ளே வா. வந்துடு உள்ளே வா. வந்தாச்சு. 1 2 3 வா. வா. கார்டு வந்துச்சு. $23 கரெக்டாக வந்து இப்போ நான் தானே வாங்கினோம். $23 முட்டை கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகே அந்த 1000 வந்து எவ்வளோ கார்டு வந்து எனக்கு எவ்வளோ வச்சுருந்தீங்க தெரியல பார்ப்போமா. $4.60 கரெக்டாக. அப்பா நிறைய வாங்கியிருக்காரே. ஓகே இன்னும் இல்லாமல் 2 வாங்கியிருக்காரு. சோஸு 2 இது 2 அந்த பிளாக் கலர் மட்டும் ஒன்றே வாங்கியிருக்காரு. சீரியல் 2. ஓகே சில்லறை வந்து எதுவும் இல்லை. ஓகே அடுத்து வந்து அந்த பால் நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே இந்த காசு எவ்வளோ கொடுக்கணும்? $33 கொடுக்கணும். ஓகே $33 கொடுக்கணுமா? சென்ட்டு கொடுத்துருனே. 33 ஓகே கரெக்டாக கொடுத்துட்டேன். அடுத்து வந்து இந்த சீரியலு இது. ஓகே கார்டு கொடுத்துட்டாரு. சரி டக்குன்னு போ. சரி $80. ஓகே சரி அடுத்து 2 சீரியலா. ஓகே ஓகே அடுத்து வந்து காசு வந்து எவ்வளோன்னா $1 தானே. ஓகே $10. என்ன திருப்பி நம்ம இப்படியே வருது? பட்டன் போட வரலையா என்னன்னு தெரில. சரி ஓகே கார்டு எடு. கண்ட்ரோல் தான் கொஞ்சம் முக்கியம் இருக்குது. எனக்கு பண்ண தெரியல அது கரெக்டாக இல்லையா? சரி ஓகே $10. ஐயோ 0 7 இல்லை 0. ஓகே சூப்பர். ப்ளூ கலர் இந்த 2 சீரியல் 2 இது வந்து பிளாக் கலர் டப்பா 1 இந்த முட்டை இது என்னன்னு தெரில. அந்த ஃப்ரிட்ஜில் கிடந்துச்சு பச்சை கலரில். ஓகே இது வந்து $17. 1 இது 2ன்னு நினைக்கிறேன். ஓகே 2 கிட்ட கிடச்சிருச்சு. $50. ஐயோ $5 கொடுத்துட்டேன். இல்லை புரியல. சரி ஃபஸ்ட்டு $5 எடுத்துருவோம். எடுத்துகிட்டு $50 கொடுத்துருவோம். $50 தான் ஆக்சுவலாக கொடுக்கணும். நான் வந்து $5 தெரியாமல் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தாச்சு. என்டர். ஓகே சூஸு 2 அப்புறம் இந்த வந்து இது 1 கேஷ். ஓகே ஓகே சரி கேஷ் வந்து கார்டு போகிறேன். கார்டு வந்து கேஷ் போகிறேன். எதுவும் குழப்புது. 2 சூஸு நிறைய பேர் அதிகமாக வாங்குறாங்க. ஏன் தெரில. அது என்னன்னே தெரில. சுகராக இருக்குமோ சூஸுன்னா. இந்த பிளாக் கலர்னு என்னன்னே தெரில. கார்டு போட்டாச்சு. $36.4. ஓகே அடுத்து 2 பிளாக்கு அப்புறம் 3 இதா அப்புறம் 2 ப்ரெட்டு. ஓகே கார்டு இது ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அது ஃபுல்லாகிட்டே இருக்குது. $31. ஓகே அடுத்து வந்து இந்த 2 இது 1 இது உள்ளவா 1 2 3 4 $22.20. $22.20. ஐயோ இல்லையா ஃப்ளோர்னு ஒன்று இல்லையா போல் என்னன்னு தெரியல. ஓகே காசு வந்து பார்த்திங்கன்னா ஓகே க்ளோஸ் பண்ணிடுறோம் கடையை. ஏன்னா அவ்வளோதான். இப்போ 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணாலுமே காசு கிடைக்காது. சரி வரமாட்டாங்க. இன்னொன்று நம்ம வாங்கவும் பர்ச்சேஸும் பண்ண முடியாது. ஓகேவா காசு கொடுத்தாச்சு. எவ்வளோ இதான் குட்டியோண்டா இருக்குது. $87. ஓகே 1 2 3 ஓகே கரெக்டாக கொடுத்தாச்சு. ஸ்டாப். ஓகே சீரியல் 2 இது அப்புறம் இந்த பிளாக் கலர் 1. இவ்வளோ இருட்டாக இருக்கே. சரி கொடுத்துட்டு போவோம். $23.80. $23.80.
ஓகே சுவிட்சை போட்டு போவோம். சுவிட்சை போட்டுட்டு அடுத்து வந்து இந்த ரெண்டு இது இது என்ன தெரியல. ஆயில் 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 எவ்வளோ காசு கொடுக்கணும்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கு இந்த ரேட்லாம். ஓகே 1 2 கேஷு. ஓகே கேஷ்னால் அப்போ வந்து எவ்வளோ கொடுக்கணும்? $83 21 இன்னும் ஒரு 10 1 லேக் எடுப்போம். அதான் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்கு வச்சு 2 இன்னும் 1 அப்புறம் வந்து $90 1 வா. ஓகே 1 இதில் 1 2 3 4 ஓகே கட்டாயிடுச்சு. 2 முட்டை, அப்புறம் 2 இது, அப்புறம் ஒரு பால் பேக்கெட்டு, அப்புறம் அந்த சீரியல், அந்த ஆயில் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? என்ன வர மாட்டேங்குது காசு. ஓகே எடுத்தாச்சு காசு வந்து. அடுத்து ஓகே உடஞ்சி. இது வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும்? ஓகே கட்டாச்சு 40 சென்ட். 2 ப்ரெட்டு. ஒரு இது 2 ப்ரெட்டுக்கு எவ்வளோ வரும்? $8 $4 இருக்கும் இது. ஓகே 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 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே என்டர் வெளியே போவோம். ஓகே அடுத்து வந்து கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே 13 பேர் 7 பேர் சொல்லிட்டாங்களா? ப்ராஃபிட் $4.3. இதோட இதை முடிச்சுக்கிறேன். பார்ட் 3ல் மீட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.